வணக்கம். இன்னைக்கு பாதாம் பருப்பு ஊற வச்சு சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கிது, ஏன் ஊற வச்சு சாப்பிட்ணும், யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். பொதுவாக பாதாம் பருப்பு உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதாம் பருப்பை நம்ம ஊற வச்சு சாப்பிட்ணும். ஊற வச்சு சாப்பிட்டாலும் நம்ம தொடர்ந்து கண்டினியூவாக நம்ம சாப்பிட்ணும் இடைவிடாமல். அப்போ தான் அதோடைய பலன்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும். இது தொடர்ந்து சாப்பிட்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள் இது நல்லா வலுவடையும். இது இல்லாமல் மூளையோட செயல்திறன் அதிகரிக்கும். மூளைக்கு ரொம்ப நல்லது. நரம்புகளுக்கு பாதாம் ரொம்ப நல்லதுங்கிறதுனால மூளையோட செயல்திறன் நல்லா இருக்கிறது இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுனால நமக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஏஜ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் பாதாம் எடுத்துக்கலாம். ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஹேர் ஃபால்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இதில் புரதம், கால்சியம், புரோட்டீன், விட்டமின்ஸ் இருக்குது. நல்ல கொழுப்பு இருக்குது. இதில் இரும்பு, பாஸ்பரஸ், விட்டமின் இ நிறையா இருக்குது. ஒமேகா 3 இருக்குது. ஃபோலிக் ஆசிட் இருக்குது. மெக்னீஷியம், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் பாதாம் பருப்பு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கும். கன்சீவாக இருக்கிறவங்கெல்லாம், ட்ரீட்மெண்ட் போகிறவங்க, அதே மாதிரி குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. ஒமேகா 3 நிறையா இருக்குது. நார்மலாக நம்ம டாக்டர்கிட்ட போனாலே ஃபோலிக் ஆசிட் மாத்திரையும் ஒமேகா 3 இருக்கிற மாதிரி ஃபுட்ஸு, ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் எடுத்துக்க சொல்லுவாங்க. அதுக்கு இந்த பாதாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுனால. ஒரு நாளைக்கு 5லேருந்து 4 இந்த ஆவரேஜ் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இது சாப்பிட்டா வெயிட் ஏறுனா ஏறும். அதிகமாக எடுத்தால் தான் வெயிட் ஏறும். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க, வெயிட் ஏறணும்னு நினைக்கிறவங்களாம் ஒரு நாளைக்கு 2 வேளை ஊற வச்ச பாதாம் சாப்பிட்லாம். காலைல நம்ம எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்ணும். காலைல ஏஞ்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஊற வச்ச பாதாமை தோலை உரிச்சிட்டு அந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா ஸ்கின்னு, அதை தான் நம்ம சாப்பிட்ணும். இது என்ன பண்ணணும், நல்லா பசியை கண்ட்ரோல் பண்ணிடும். ரொம்ப பசி எடுக்காது. நல்லா பசியை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதனால் டயட் இருக்கிறவங்களும் தாராளமாக இதை சாப்பிட்லாம். மெயினாக பாதாம் சாப்பிட்றதுனால நமக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பாதாமை ஏன் ஊற வச்சு தோலை நீக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னா, செரிமானம் செய்யக்கூடிய நொதிகள் நம்ம உடம்புல அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். நம்ம தோலை நீக்கிட்டு சாப்பிட்றதுனால செரிமான நொதிகள் நிறைய உற்பத்தி ஆனிச்சுன்னா டைஜஷன் ஈஸியாக ஆகிறதுனால, அந்த ஊற வச்சு சாப்பிட்றதுனால அந்த பாதாமில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு முழுசாக கிடைக்கும். இதுக்காக தான் பாதாமை ஊற வச்சு தோல் நீக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 48 டேட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உபயோகமாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.